ஆதியாகமம் 25வது அதிகாரம் 26வது வசனம் முதல் 28வது வசனம் வரை. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பேரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களானபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடிக் கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். Genesis chapter 25 verses 26 to 28. And after that came his brother out, and his hand took hold on Esau's heel. And his name was called Jacob. And Isaac was 60 years old when she bare them. And the boys grew, and Esau was a cunning hunter, a man of the field. And Jacob was a plain man, dwelling in tents. And Isaac loved Esau, because he did eat of his venison, but Rebekah loved Jacob.